கும்பராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசி லக்னத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது கடந்த 2 வருடங்களாக உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகளில் தடுமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை. அப்போ சனி லக்னத்தில் இருக்கும் பொழுது, உங்க ராசியில இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? மனதை பாதிக்க செய்யும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கின்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அப்படியே மாறப்போகிறது. இப்போ தலைமேல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பாதத்துக்கு போய்விட்டார். அப்போ அப்படியே விலக ஆரம்பிக்கிறது. புதிய வழி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சரி, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்? அப்போ சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு இக்கு வைப்பார். அதாவது ஒரு சின்ன தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் வந்து இருக்கின்ற காரணத்தால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்பது குடும்பம் அல்லவா? அப்போ குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். என சின்ன சின்ன விஷயத்துக்காக சில சண்டைகள், அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ, மற்றவர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை. அதே சமயத்தில் நீங்களும் மற்றவருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்துட்டாலே போதும். இல்லைன்னா தேவையில்லாத சில விஷயங்களை தூண்டி உங்களுக்கு டெம்ட் ஆக்கி அதன் மூலமாக சில தொந்தரவுகள், அதுவும் குறிப்பாக இந்த ஜாமீன் கையெழுத்து, பணம் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஸோ இதை எல்லாமே தவிர்ப்பது நல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சுகம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நிறைய கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம், ஹெல்த்தில் ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. தாய் சார்ந்த விஷயம், 4ஆம் இடம் உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம்னா என்ன? தாயோட கருத்து வேறுபாடு, கருத்து மோதாமல் இருப்பது நல்லது. அல்லது தாயை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய தன்மைகள், நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயின் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ தோணும் உங்கள் மனசில், ஏன் பழைய வீட்டை வாங்கக்கூடாது, பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கலாமே, ஏன் பெரிய செலவு செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஏன்னா சனிங்கிறது பழசு, எதையும் பழையது அப்படின்னு குறிப்பிடுவது அந்த சனியினுடைய காரகத்துவம். ஸோ அப்போ பழைய வாகனத்தை வாங்கிக்கலாம். புது வாகனத்தை வாங்கிறத விட பழைய வாகனத்தை வாங்கி ஒரு 2 வருடங்கள் ஓட்டி விட்டு அதற்கப்புறம் நம்ம ஒரு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மை, அதாவது உங்களுடைய ஊரை விட்டு அல்லது வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாக மனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு டிராவல், அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர்,
ஸோ இந்த மாதிரி ஒரு மனசு நல்லா இல்லை. யாரை கேட்டாலும் ஒரு 80% ஆஃப் கும்பராசி என்பர்களுக்கு மனசு சரியில்லைப்பா, ஏதோ ஒன்று போகுதுப்பா, ஏதோ இருந்தோம்ப்பா, ஏதோ காலத்தை ஓட்டினோம்ப்பா, இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகமாக வரும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நல்லது நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது, சனி என்பது மனதுக்கு காரகன். அந்த மனதுக்கு காரகன் மேலே அந்த சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கும் பொழுது மனதை தடுத்தது, மனதை மறைத்தது, உங்கள் எண்ணத்தை செயல் சிந்தனைகளில் தடுமாற்றத்தை விளைவித்தது, மனம் எதையோ திங்க் பண்ணிட்டு இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்ததல்லவா. இப்போ அது விலகிடுச்சு. அப்போ மனம் நன்றாக இருக்க போகுது. மனசு நல்லா இருந்தாலே எல்லாத்தையும் சாதிக்கலாம், எதையும் இது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கும் அல்லவா. ஸோ அந்த தன்மை இந்த மார்ச் மாதம் 29க்கு அப்புறம் இந்த கும்பராசி என்பவர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதாவது என்ன, தொழில் விஷயத்தில் நிறைய கும்பராசி என்பவர்கள் இந்த தொழில் விஷயத்தில், ஏன்னா 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது அல்லவா. அப்போது லக்னத்து ராசியிலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலில் கெடுத்து கொண்டிருந்தது, தொழிலில் அலைச்சல் கொடுத்து கொண்டிருந்தது. நிறைய கும்பராசி என்பவர்கள் சொந்த தொழில் ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய இது கிடைக்கல. ஒரு சிலர் கடனாக்கி விட்டுருச்சு, ஒரு சிலருக்கு பெரிய லாபம் கொடுக்கல, நிறைய அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான தன்மை தான் ஒரு 80% பீப்புளுக்கு இருந்திருக்கும். ஒரு 20% தசாபுத்தியினுடைய அடிப்படையில் நல்லாவே இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் வேலையில் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் ஜாப் சேஞ்ச் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் குற்றம் சொல்லிக்கிட்டு சரியான ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்காத தன்மை, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாத தன்மை, ஸோ இப்படி எண்ணற்ற வழிகளில் உங்கள் மனதளவில் பாதித்து கொண்டிருந்ததுங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். இப்போ அதிலிருந்து விடுதலை பெற போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. சனி விலகிட்டாலே என்னது, வெளிச்சம் கிடைக்குது. மனதில் இருந்து வந்த இருட்டு விலகி விட்டது. அப்போ ஒரு டார்ச் லைட் அடித்தாச்சு, ஒரு பாத்து கிடைக்கும், நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும். பணம் என்ன, குடும்பம் என்ன, வாழ்க்கைங்கிறது என்ன, மற்ற நண்பர்கள் என்ன, சமுதாயம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது இந்த 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் இப்போது இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்ததல்லவா, இப்போல்லாம் அப்படியே சரியாயிரும். பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான உறவு, இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் அது விலகப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லுவேன். திருமணம் நடக்கலைங்க, நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லுவேன். அப்படி திருமணம் நடந்திருந்தாலும் திருமண உறவுகளில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்மை, கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத தன்மை. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனதளவில் ஒத்து வராத சில தன்மைகள், இப்படி எல்லாமே ஒரு சொல்லிகிட்டே போகலாம். திருமணம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போது திருமண வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இந்த மார்ச் 29க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருமணம் ஆகாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இனி திருமணம் நடக்கும். திருமணம் விஷயங்களில் சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை. என் வயதுக்கு ஒத்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் ஆகலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு நற்செய்திகள், அதாவது நற்செய்திகள் எப்போ உங்களுக்கு, எப்போன்னு கேட்பீங்க, இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், ஏப்ரல் மேக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய ஆஸ்பத்திரிக்கு போனோம், பரிகாரம் போனோம், அது செஞ்சோம் இதை செஞ்சோம், என்னென்னமோ செஞ்சிட்டு கொண்டு இருந்த உங்களுக்கு இப்போது இந்த மார்ச்சுக்கு அப்புறமே ஒரு வெளிச்சம் காமிக்கும், குழந்தை பாக்கியம் உருவாகும். ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கு போய் அமரப்போகிறார்.
எப்போ? இந்த மே மாதத்துக்கு அப்புறம். அப்போ 5ஆம் இடத்துல போய் அமரும் போது 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா? அப்போ அந்த குழந்தை ஸ்தானம் என்கின்ற அந்த இடத்துல போய் குரு அமர்ந்து கொண்டு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியையும் அந்த குரு பார்க்கிறார். அப்போ உங்கள்கிட்ட இருந்த அந்த இருட்டு அத்தனையும் விலகி நல்ல செய்திகள், நல்ல அதாவது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தன்மை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.